ஹாய் ஆல். ஹாஸ்பிட்டல் பேக்கு நான் என்னென்ன பேக் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய வாங்கி வச்சுட்டேன். பட் அது எதுவுமே அவ்வளோக்கா நான் யூஸே பண்ணல. இந்த வீடியோஸ் வந்து நான் லாஸ்ட் மந்த் ஆக்சுவலி எடுத்தது. சரி, ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு எது யூஸ் பண்ணோம், எது யூஸ் பண்ணல, லைக் அந்த மாதிரி ஒரு தெளிவாக நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை அந்த டைம் போடாமல் இருந்தேன். ஆக்சுவலி வந்து ரொம்ப சிம்பிள் ஹாஸ்பிட்டல் பேக், இவ்வளோலாம் தேவையே படலை. நாங்கள் வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு பேக் பண்ணோன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதில் எது வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய எடுத்திருந்தோம். லைக் நூல் சேலை எடுத்து வச்சுருந்தோம், டவல்ஸு, ஜப்லாஸு, நிறைய லங்கூட்ஸ், டைப்பர், பப் டவல், ட்ரை ஷீட்ஸு, ஆக்சுவலி ஈவன் நெயில் கட்ரு, ஹேர் காம்போ, அதுக்கப்புறம் ரிசீவிங் பிளாங்கெட்ஸ் வந்து நாங்கள் 2-3 எடுத்து வச்சுருந்தோம். ஸ்வாடல் கிளாத்து, அதுக்கப்புறம் டைப்பர் பேகு, ஸ்வெட்டரு, மிட்டன்ஸு, சாக்ஸு, வெட் வைப்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே ரெடி பண்ணி எல்லாமே வாங்கி எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஆக்சுவலி வந்து இவ்வளோலாம் எங்களுக்கு தேவைப்படவே இல்லை. ரொம்ப சிம்பிள். நம்ம வீடியோலெல்லாம் காட்டுற மாதிரி இதெல்லாம் வாங்கி தான் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்ல, எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஹாஸ்பிட்டலே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் போன ஹாஸ்பிட்டல் அப்படியா இல்லை ஜென்ரலாகவே அப்படி தான் இருக்குமான்னு தெரில. என்னெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்லே எங்களுக்கு டைப்பரு, வெட் வைப்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பேபியோட ஃபஸ்ட்டு டைம் போடுற ட்ரெஸ்லேருந்து சாக்ஸு, ஸ்வெட்டர் எல்லாமே ஒரு ஃபுல் செட்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் கொண்டு போனதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஜப்லாஸ் யூஸ் பண்ணோம். மோஸ்ட்லி டைப்பர் தான் பேபிக்கு யூஸ் பண்ணோம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு 5 டேஸுமே. ஸோ எங்களுக்கு வந்து லங்கூட் வந்து நாங்கள் தேவையே படல. ஸோ ஜப்லாஸு, ஸ்வெட்டரு, மிட்டன்ஸு, ஸ்வாடல் கிளாத்து, சாக்ஸு, ஸோ பேபியை வார்மாக வச்சுக்கிறான எல்லா திங்ஸும் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக. ஏன்னா பேபி வந்து கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப வார்மாக இருக்கணும். ஸோ அதெல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஸோ பேபியோட நெயில்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 15 டேஸ்க்கு அது கட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹேர் காம்பு, லைக் நெயில் கட்டர் எதுவுமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. பேபியோட க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கப்போ வேணும்னா வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த லிக்விட்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். பேபியோட வாஷ் அண்ட் லோஷன் நாங்கள் இது வந்து செபாமேட்டோடது, அங்கே தான் போய் வாங்கினோம். அது ஆக்சுவலி நாங்கள் அந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மினிமலான திங்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. நம்ம பெரிய லக்கேஜே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அண்டு எல்லாமே வந்து அங்கே போய் வாங்கிக்கக்கூடிய பொருள் தான் சிலதெல்லாமே. அண்ட் மெயினாக வந்து நாங்கள் பேபி கேரி நெஸ்ட் வந்து ஆக்சுவலி வாங்காமல் இருந்தோம். அது வந்து ரொம்ப தேவை. நம்ம ரிட்டன் வீட்டுக்கு வர்றப்போ பேபி வந்து ரொம்ப வார்மாக கொண்டு வரணும். ஸோ அதனால் வந்து நம்ம கேரினஸில் கொண்டு வந்தோம்னா அவங்க ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் பண்ணி வர்றப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப கையில் போட்டு கசக்காமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் எங்களோட வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2 hours ட்ராவல். ஸோ அதனால் அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பேபி கேரினஸ் வாங்கிக்கோங்க. நாங்கள் வந்து மஸ்லினில் வாங்கியிருந்தோம். பேபி ஹக்கோடது வாங்கியிருந்தோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அது ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஆக்சுவலி இது என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எண்ட் ஆஃப் த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்துக்குங்க உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா. யாரும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ப்ரெக்னென்சி டைமில் ஐயோ இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு டென்ஸ்டாக இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போய் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நம்ம வந்து ரொம்ப வந்து சிம்பிளான திங்ஸ் தான் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆச்சுனாலும் நம்ம அங்கே போய் வாங்கிக்கிற மாதிரி தான். எதுவுமே வந்து ஒரு எமர்ஜென்சி இமீடியட்டாக வேணும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ அவ்வளோதான். லைக் ஸோ எல்லோரும் வந்து பார்த்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.